மல்டிக்ரெயின் பண்ணலாம். ஓகே, இது ஏற்கனவே சோக் பண்ணி வச்சுருக்கேன். மோர் தென் 3 hours, 3 to 4 hours ஆயிடுச்சு. ஓகே, ஆல் த கிராம்ஸ் டுகெதர். ஆல்னா இதை விட இன்னும் நிறைய இருக்குன்னா, பட் ஆல்மோஸ்ட் வெரைட்டி ஆஃப் கிராம்ஸ் டுகெதர், பெட்டர் டு சே தட். அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து இல்லை ஒரு half the ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். அண்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூனில் எடுக்க முடியலனால நான் வந்து கொஞ்சம் ஊற்றுறேன். ஓகே, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது என்னென்னா நம்மளுக்கு சாஃப்ட் ஆகும். இந்த வந்து இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஓகே, சம்திங் தட் will not let you go disgusting. ஓகே, என்னென்னா பாயசம், the sweet, I'm adding a little coconut oil to that. Okay, and then what I have soaked, என்னது பார்லியும் அவலும். Okay, I'm going to cook this with sugar. This is already been soaked. இந்த பார்லி தான் கலக்கி இது வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் குக் ஆகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில இதெல்லாம் நம்மளுக்கு கடிக்க முடியாது. இதுதான். ஓகே, you got to add some water. சுகர் மட்டுமே போட்டால் கூட போதும். பட் நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டோம்னா அது வந்து தீயாமல் இருக்கும். ஓகே, அதுக்காக லெட் கோஸ் குக் நைஸ்லி. இட் will make it softer. இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக சோக் ஆகிடுச்சா? தென் ஐ வில் க்ளோஸ். மல்டிக்ரெயினாக ப்ரிப்பேர். I will let this for 2 whistles. ஓகேவா? 2 whistles இருக்கு. ஆஃப் ஆகிடும். குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். அண்ட் வாட் ஐ வில் டூ இல்லை, இது நல்லா பாயில் ஆகி குக் ஆனோடனே இதெல்லாம் வேப்பர் ஆகிடும். வேப்பர் ஆனதுக்கப்புறமா ஐ வில் ஆட் சம் மில்க் பவுடர். தண்ணி தான் போயிடுச்சா? நான் இது ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன் இந்த பால் பவுடர். வேணுன்னா நம்ம ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். ஆனால் யூ ஹாவ் கண்டன்ஸ் மில்க்கோ இல்லை மில்க் பவுடரோ ஏதோ ஒன்று மில்க்கோ சம்திங். ஸ்வீட்டுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே இது போட்டாச்சு, சுகர் இருக்குது. இந்த கோகோனட் ஃப்ளேவரும் வரும். ஏன்னா நம்ம கோகோனட் ஆயில் கொஞ்சம் போட்டோம்ல. இதோட வந்து இது போட்டுக்கலாம், என்னது நட்ஸ் இல்லைன்னா ஏலச்சி பெருநாய் ஏலக்காய் பவுடரில்
அது நல்லாயிருக்கும். பார்க்கலாமா? இந்த இது வந்து நம்ம வெறும் இது மட்டும் எடுத்துக்கலாம், ஓகேவா? இல்லைன்னா அது மசிக்கணும். தனியாக எடுத்துட்டேன். இப்போ பட்டை போட்டு ஆயில் ஏற்கனவே போட்டுனாலும் ஆயில் சேர்க்க வேண்டாம். இந்த இதை வந்து இதுவாக போட்டுக்க, பெப்பர் போட்டு தனியாக குடிச்சுக்கணும். ஏன்னா இது வந்து வேக வச்சதுனால நல்லதாக தான் இருக்கும். இது வந்து ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சு, சூப் மாதிரி. கோரியாண்டரோ கறி லீவ்ஸோ ஏதோ ஒன்று போட்டுட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கும். ஏற்கனவே சால்ட் போட்டோம். இது வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரானது. யூ வில் லவ் டு ஹேவ்.